ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் 20 பேருக்கு மதிய சாப்பாடு சமைச்சோம். ஆர்ட்ரு எங்கள் ஏரியா கவுன்சிலருக்கு வந்து 25வது கல்யாண நாள் நம்மக்கிட்ட ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம சமைச்சோம். ஒரு சாப்பாடு 120 ரூபா. என்னென்ன டிஷ் வச்சோன்னு சொல்கிறோம் வாங்க. உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வறுவல், சாம்பார், ரசம், சாதம், முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், அப்பளம், வடை, பாயாசம், மோர், ஊறுகாங்க. பாயாசம் நான் தான் செஞ்சேன். எப்பயுமே பாயாசம் நான் சூப்பராக செய்வேன். இந்த டைமும் நல்லா வந்திருந்தது. நம்ம வந்து சேமியாவை எப்படி வறுக்கிறோமோ அப்படி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியில் வேக வச்சுட்டு லைட்டாக உப்பு போட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா ஜீனியை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்து இறக்க போகிறப்ப பால் மட்டும் ஒரு 3 டைமாக ஊற்றணும். அப்போ தான் பாயசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டினா கெட்டியாக ஆகிடும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஜீனி போட்டுக்கிட்டோம். இதில் நெய்யிலே முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இது வந்து கெட்டியாகிடும். அதனால் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் வந்து வத்தல் குழம்பு வந்து செம்மையாக செஞ்சுருந்தாங்க எங்கள் அம்மா. இப்போ உள்ள இதில் பூண்டு மிளகா குழம்பு ட்ரெண்டிங்காக இருக்குல்ல, அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஏலக்காய் லாஸ்ட்டாக அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு போட்டிங்கன்னா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து லாஸ்ட்டு வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடணும். பாயசம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா திரும்ப பாலை சூடாக காய்ச்சி அதில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஒரு 20-25 நிமிஷத்துலேயே பாயசம் நல்லா கெட்டியாகிடும். லாஸ்ட்டாக நான் பால் ஆட் பண்ணுறப்ப அதையும் காட்டுறேன். பூண்டு, மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், கத்திரிக்காய் போட்டு பூண்டு மிளகா குழம்பு மாதிரி செஞ்சுருந்தாங்க. காரக்குழம்பு, மிளகு அரைச்சி ஊற்றி டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. எப்பயும் போல் வத்தல் குழம்பு மாதிரி வைக்காமல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த குழம்பு செஞ்சாங்க. இந்த குழம்புக்கு பொடி நுணுக்கி செய்யவே 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. என் பொண்ணு வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணாங்க. 6th தான் படிக்கிறா. பூண்டு உரிச்சி தர்றது, வறுக்கிறது, மிக்சியில் போட்டு எடுக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தா. இவங்க ஆர்டர் வந்து திடீர்னு தான் சொன்னாங்க. முதல் நாள் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் சொன்னாங்க. அதனால தான் எதுவுமே எங்களால் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியாமல் அன்றைக்கி காலையிலே ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரசத்துக்கும் பொடி நுணுக்கி அதுக்கப்புறமா ரசம் வச்சாங்க அம்மா. வடைக்கு மாவாட்டி எடுத்துக்கிட்டோம். வடை எங்கள் அம்மா புசுன்னு சூப்பராக சுடுவாங்க. எண்ணெயே இல்லாமல் அரிசியையும் உளுந்தையும் தனித்தனியாக ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கிட்டாச்சு. எங்களோட வடையை பார்த்தாலே தெரியும் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே மாதிரியே இருக்கும் எங்கள் அம்மா போடுற வடை. ஒரு பெருசு சின்னது அப்படின்லாம் சைஸு மாறவே மாறாது. சூப்பராக இருக்கும். நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டு சமையல் தேவைப்பட்டதுன்னா ஆர்டர் கொடுங்க. எங்கள் அம்மா வந்து இதை ஒரு 30 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆர்வமாக சமைப்பாங்க. எல்லா சமையலும் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே செய்வாங்க. வடை மட்டும் போடும்போது நாங்களே எடுத்து நிறையா வடை சாப்பிட்டுட்டோம். அதனால் வடை மட்டும் சீக்கிரம் காலியாகிடுச்சு. நம்ம கடையிலலாம் வடை வாங்குறப்போ சோடாப்பு போடுவாங்க புசுன்னு நல்லா வரணும்னு. அதே மாதிரி அரிசி மாவும் நிறையா கலந்துருவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறப்போ உளுந்து நிறையா போட்டு எண்ணெய் இல்லாமல் செஞ்சோன்னா பிள்ளைங்களுக்கு உளுந்து வந்து ரொம்ப நல்லது. வடை மட்டும் செய்யும் போதே எடுத்து சாப்பிட்டாச்சு. அதனால நிறையா வடை காலி ஆகிடுச்சு. நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சேன். தேங்காய் மட்டும் காயில் முட்டைக்கோஸ், கேரட்டு, பச்சை பட்டாணி, பைத்தம்பருப்பு போட்டு பொரியல் செஞ்சுருந்தோம். அதை பேக் பண்ணுறப்போ தேங்காய் எடுத்து போட்டுக்கிட்டாச்சு. ஏன்னா அவங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்கன்னு தெரில. நம்மள்ட்ட 10 மணிக்கெல்லாமே டெலிவரி கேட்டிருந்தாங்க. காலையிலே ஃபங்க்ஷன்றதுனால அதையும் எடுத்து அவங்களே பார்சலுக்கு பெரிய பெரிய கேரியர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் தான் வச்சு கொடுத்தோம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்மள்ட்ட டெய்லி மதியம் ஒருத்தவங்க சாப்பாடு வாங்குவாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரியே கேரியரில் தனியாக எடுத்து வச்சாச்சு. நானே பெருமையாக சொல்லிக்கக்கூடாது. இதில் நான் செஞ்ச பாயசம் தான் சூப்பராக இருந்தது. என் பொண்ணு எல்லாத்தையும் அந்தந்த கண்டெய்னரில் அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டா. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வச்சோம். சாம்பாரும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சாம்பாருக்கும் பொடி நுணுக்கி எங்கள் அம்மா போட்டாங்க. ரசத்துக்கும் பொடி நுணுக்கி, அதே மாதிரியே புளிக்குழம்புக்கும் பொடி நுணுக்கி போட்டாங்க. ஒவ்வொரு டிஷ்ஷும் செய்யும் போதே வீடு ஃபுல்லாக வாசனை செம்மையாக இருந்துச்சு. வத்த குழம்புக்கும் பொடி நுணுக்கி போட்டாங்க.
என் பொண்ணு வந்து சின்ன சின்ன எடுபிடி வேலை செய்கிறது தான் செம்மையாக பண்ணால். அதுக்கு தான் முக்கால்வாசி ஆள் தேவைப்படும். காய் கட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே அவள் பண்ணி கொடுத்துட்டா. இது டெய்லி பேக் பண்ணுவோம்ல அவங்களுக்கு அப்படியே பேக் பண்ணிவிட்டு மீதியும் சமைச்சு கொடுத்தாச்சு. ரிவ்யூவும் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, சூப்பராக இருந்தது சமையல் எல்லாமேன்னு. மோரில் தண்ணி ஆட் பண்ணணும், அவங்களே ஆட் பண்ணிக்க சொல்லிட்டோம். நான் கொஞ்சம் கெட்டியாகவே மோர் அடித்து கொடுத்தாச்சு. எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்களே ஆட் பண்ணிக்கனாச்சு. பாயசத்துக்கு இப்போது பால் கொஞ்சமாக நல்லா கொதிக்க வச்சு திரும்ப ஊற்றினோன்னா பதம் வந்து செம்மையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இதுவுமே கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிடும். அப்படியே ஒரே டைமே நம்ம ஊற்றினா ஒன்று தண்ணியாக போய்டும், இல்லை புட்டு மாதிரி போய்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாயசத்தை கலந்து எடுத்து வச்சிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எல்லாத்தையும் பேக் பண்ணி என் பொண்ணு கொடுத்து விட்டுட்டா. நான் ஆஃபீஸ்க்கு அப்படியே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமா உள்ளதை எங்கள் அம்மாவும் பாப்பாவும் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து சமையல் ஒரு கலை மாதிரி நல்லா வரும், சூப்பராக சமைப்பாங்க. எல்லா சமையலுமே செமையாக சமைப்பாங்க எங்கள் அம்மா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.